வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவசரத்துக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய், அதுவும் இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். எது மாதிரி இருக்கணும்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தான் இருக்கணும். கொஞ்சம் நீட்டமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இது மாதிரி நான் ஒரு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி. வெந்தயத்தை வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போவுமே நான் வீட்டில் வச்சுருப்பேன். அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாங்காவை சேர்த்துடலாம். இதை ஒரு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு நரிச்சுன்னு வேணும்னா நீங்கள் உடனே இதை இறக்கிடணும். கொஞ்சம் வதங்கி இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் சாப்பிடுவேன், அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கிறேன். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் காய் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணி தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நான் இதை இன்னைக்கு தயிர் சாதத்தோடு தான் ஒரு பிடிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஒரு அட்டகாசமான காம்போ. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் இருந்தால் வேறு எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.